This sermon, Demonology Part 2, Religious Realm, was delivered on Tuesday afternoon, June 9th, 1953 at Roberts Park Amphitheater, Connersville, Indiana, USA. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டை தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரண்ணாம் அவர்களால் 1953ஆம் வருடம் ஜூன் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய் பிற்பகலில் அமெரிக்கா, இந்தியானா, கார்ன்ஸ்வில்லில் உள்ள ராபர்ட்ஸ் பார்க் வெளியரங்கத்தில் டிமெனாலஜி, பேய்சாஸ்திரம் 2ஆம் பகுதி, மார்க்க ரீதியான ஆதிக்கம் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். Now notice, here you are. I'll quickly now, because I don't want to keep you no longer. இப்பொழுது கவனியுங்கள், இங்கேதான் காரியம். இப்பொழுது துரிதமாக பார்ப்போம், ஏனென்றால் உங்களை அதிக நேரம் காக்க வைக்க விரும்பவில்லை. Here, let's give a little picture here, a little mental picture. Here's a stream right through here, right down through this way, coming down through life. இங்கே நாம் நம்முடைய சிந்தையில் இதை பற்றின ஒரு சிறு காட்சியை உருவகப்படுத்துவோம். இங்கே ஒரு ஓடையானது நேராக இந்த வழியினூடாக சென்று ஜீவனின் வழியாக கீழே வருகின்றது. Now watch this channel. Give me your undivided attention now so you won't miss this. இப்பொழுது கவனியுங்கள், அது ஒரு பாதை. இப்பொழுது நீங்கள் இது தவறவிடாதபடிக்கு உங்களுடைய பகுபடாத கவனத்தை எனக்கு கொடுங்கள். Right down like this. Now in this little channel here dwells mortal beings, you and I. சரியாக இது போன்று கீழாக ஓடுகிறது. இப்பொழுது இந்த சிறிய பாதையில் அழிவுள்ள ஜீவன்கள், நீங்களும் நானும் வாசம் பண்ணுகின்றோம். Now in there, let's look what it is. It's a mass of folly and everything else, but once in a while you see a light. இப்பொழுது அதற்குள்ளாக அது என்னவென்று நாம் நோக்கி பார்ப்போம். அது ஒரு கூட்டம் மறிகேடும் மற்றெல்லா காரியங்களுமா இருக்கிறது. ஆனால் ஓரில் ஒரு பொழுது நீங்கள் ஒரு வெளிச்சத்தை காண்கிறீர்கள். You see blackness and streaks, that's gaiety and carrying on, devils getting a... நீங்கள் கருமையையும் தெருக்களையும் காண்கிறீர்கள். அது களியாட்டமும் அப்படியே தொடர்ந்தும் போய்கொண்டு பிசாசுகள் ஜனங்களை பிடித்துக் கொண்டிருந்தன. People, oh, they dress fine, fine, highly cultured as they can be, polished scholars, but still the devil. But there's born again sitting in there. ஓ, அவர்கள் அருமையாய் ஆடை அணிந்தவர்கள், என்னே இருக்க வேண்டிய உயரிய கலாச்சார பண்பாடு பெற்றவர்கள், மெருகேற்றப்பட்ட பண்டிதர்கள் பிசாசாயிருக்கிறார்கள். அப்படி இருந்தும் ஆனால் அதற்குள்ளாக மறுபடியுமாக பிறந்தவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். Now these people in this channel is influenced from two different sides. இப்பொழுது இந்த பாதையில் இருக்கின்ற ஜனங்கள் இரண்டு வித்தியாசமான பக்கங்களிலிருந்து வரும் செல்வாக்கினால் பாதிக்கப்படுகிறார்கள். Now on this side going this way there's a trinity. And on this side going this way there's a trinity. இப்பொழுது இந்த பக்கத்திலிருந்து இந்த வழியாய் ஓடுகின்றது, அது ஒரு திருத்துவம். இந்த பக்கத்திலிருந்து இந்த வழியாய் ஓடுகின்றது, அங்கே ஒரு திருத்துவம் இருக்கிறது. Now the first place on this side is souls of the unjust. When a man dies, he goes into a place waiting judgment. Jesus went and preached to them souls that were in prison there. இப்பொழுது முதல் ஸ்தானத்தில் அந்த பக்கத்தில் அநீதி உள்ளவர்களின் ஆத்துமாக்கள் இருக்கிறது. ஒரு மனிதன் மரிக்கும் போது அவன் நியாய தீர்ப்புக்காக காத்து கொண்டிருக்கும் ஒரு ஸ்தலத்துக்கு போகிறான். இயேசுவானவர் போய் அங்கே காவலில் இருந்த அந்த ஆவியிடத்தில் பிரசங்கித்தார். The next is demons. The next is the devil in hell. Going up the first, now them in there is ghosts, spirits of death. அடுத்தது பேய்களாய் இருக்கிறது. அடுத்தது பிசாசும் நரகமும் இருக்கிறது. அப்படியே மேலாக போகும். இப்பொழுது முதலாவது காரியம், அங்கே அந்த ஆவிகள், மாரித்தோரின் ஆவிகள் இருக்கிறது. Man that never repented, they're waiting for the judgment. அவைகள் ஒருபோதும் மனம் திரும்பாத மனிதரின் ஆவிகள், அவைகள் நியாய தீர்ப்புக்காக காத்து கொண்டிருக்கின்றன. The only thing they know is folly and what they did. அவர்கள் அறிந்திருக்கிற ஒரே காரியம் மதிகேடு, அவர்கள் செய்ததுமே ஆகும். Now up here these Christians are influenced from above. இப்பொழுது இங்கே உயரே இந்த கிறிஸ்தவர்கள் மேலிருந்து வரும் செல்வாக்கினால் ஆண்டு கொள்ளப்படுகிறார்கள். This is parable. இது ஒரு ஓமை. Up here is another ghost, the Holy Ghost.
the ghost of a man, Christ Jesus. இங்கே மேலே இன்னொரு ஆவி இருக்கிறது, பரிசுத்த ஆவி, ஒரு மனிதனின் ஆவி. அந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவே. The Holy Ghost. The Holy Ghost influences His church in this realm of mortals. பரிசுத்த ஆவி இந்த அழிவுள்ள ஆதிக்கத்திலே பரிசுத்த ஆவியின் செல்வாக்கு அவருடைய சபையை ஆண்டு கொள்ளுகின்றது. The devil by these spirits influence man. பிசாசு இந்த ஆவிகளை கொண்டு மனிதனின் மேல் செல்வாக்கை செலுத்துகிறது. Now look, the next is angels. The next is God. இப்பொழுது பாருங்கள், அடுத்தது தூதர்களாய் இருக்கிறது, அதற்கு அடுத்தது தேவன். Now every mortal here is influenced by one of these worlds. You see what I mean? இப்பொழுது இங்கே இருக்கின்ற ஒவ்வொரு அழிவுள்ளதும் இந்த உலகங்களின் ஒன்றின் செல்வாக்கினால் ஆண்டு கொள்ளப்படுகிறது. நான் என்ன கூறுகிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா? Now what that woman done, she broke into that realm. இப்பொழுது அந்த ஸ்திரீ என்ன செய்தால், அந்த ஆதிக்கத்திற்குள்ளாக அவள் உடைத்து கொண்டு சென்றார். And she's speaking to those demon possessed men who were beginning, the spirits of those fallen angels that repented not back in the beginning and allowed their beings to be possessed with them, and they're waiting for judgment. ஏற்கனவே பிசாசினால் ஆண்டு கொள்ளப்பட்ட மனிதர்களோடு அவள் பேசிக் கொண்டிருக்கிறாள். பூர்வ நாட்களிலே அக்கறையிலே விழுந்து போய் மனம் திரும்பாத அந்த தூதர்களின் ஆவிகள் அவர்களை மனிதர்கள் ஆண்டு கொள்ள இடம் கொடுத்து அவள் அவர்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறாள். அவைகள் நியாய தீர்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறது. And these over here are influenced and born again by the Spirit of God. இங்கே இருக்கின்ற இவர்கள் தேவனுடைய ஆவியின் செல்வாக்கினால் மறுபடியும் பிறந்தவர்களாய் இருக்கிறார்கள். And the devil has his prophets and God has his. பிசாசிற்கு அவருடைய தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள், தேவன் அவருடையவர்களை உடையவராய் இருக்கிறார். See what I mean? It's influence. There we go. Stop to separate it. நான் என்ன கூறுகிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா? அதனுடைய செல்வாக்கின் ஆளுகை. நாம் அங்கே போகின்றோம், அதை பிரித்து காட்ட நிறுத்துவோம். Jesus, when he was here on earth. Now today he could not break into that realm and get a righteous man out of that realm. இயேசுவானவர் இந்த பூமியின் மேல் இருந்தபோது, இப்பொழுது இன்றைக்கு அவனால் அந்த ஆதிக்கத்திற்குள்ளாக உடைத்து கொண்டு போய் ஒரு நீதிமானை அந்த ஆதிக்கத்துக்குள்ளாயிருந்து வெளியே கொண்டு வர முடியாது. He couldn't do it. Those righteous men are not in there where they used to be in paradise. அவனால் அதை செய்ய முடியாது. ஏனென்றால் நீதிமான்கள் வழக்கமாக இருந்த இடத்தில் பரதீசில் அவர்கள் இப்பொழுது இல்லை. No, sir. Paradise was done away with when the blood of Jesus took it away. இல்லை ஐயா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அதை எடுத்து போட்ட பின்னர் பரதீசு இல்லாமல் போயிற்று. Look here, my. If I could think of how that Jesus, when he died, he went and preached to the souls that were in prison. இங்கே பாருங்கள், என்ன இயேசுவானவர் மரித்தபோது எப்படி அவர் போய் காவலில் உள்ள அந்த ஆவியிடத்தில் பிரசங்கித்தார் என்பதை நான் சிந்தித்து பார்த்தேன். He died a sinner, knowing no sin, yet our sin was on him, and God for his sins sent him to hell. இயேசுவானவர் ஒரு பாவியாய் மரித்தார், பாவம் அறியாதவராய் இருந்தும் நம்முடைய பாவங்கள் அவர் மேல் இருந்தது. தேவன் அவருடைய பாவங்களுக்காக அவரை நரகத்துக்கு அனுப்பினார். The Bible said he went and preached to the soul. அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று வேதம் கூறுகின்றது. Some people said, Brother Branham, I can't understand. They said Jesus rose on the third day. He died Friday afternoon, rose up on Sunday morning. Why, he's only dead one day. சில ஜனங்கள் என்னிடத்தில், சகோதரன் பிரண்ணாம், இயேசுவானவர் மூன்றாம் நாளன்று எழுந்தார் என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் வெள்ளிக்கிழமை பிற்பகல் மரித்தார், ஞாயிறு காலையில் எழுந்தார். அப்படியானால் அவர் ஒரே ஒரு நாள் தான் மரித்தார் என்று கூறுகிறார்கள். He said within that time, for he had one scripture in the Bible that he could stand on. அந்த நேரத்துக்குள்ளே என்று அவர் சொன்னார். ஏனென்றால் அவர் நிற்கத்தக்கதாக வேதத்தில் ஒரே ஒரு வேத வார்த்தையை உடையவராய் இருந்தார். For David, a man that backslid later, but he was saved. But a prophet, under the inspiration of God, said, I'll not leave his soul in hell, neither will I suffer my Holy One to see corruption. ஏனென்றால் தாவீது
பின்னர் பின்வாங்கி போன ஒரு மனிதனாவான். ஆனால் அவன் ரட்சிக்கப்பட்டவன். தேவனுடைய ஏவுதலுக்குள்ளான ஒரு தீர்க்கதரிசியாய், நான் அவருடைய ஆத்துமாவை பாதாளத்தில் விடேன், என்னுடைய பரிசுத்தவானின் அழிவை காணவிட்டேன் என்று கூறினான். And he know 3 days and nights that body would set in corruption, and God had done said to the prophet, he will not see corruption. So 3 இரவு பகல்களில் அந்த சரீரத்தில் அழிவு துவங்கும் என்று அவன் அறிந்திருந்தான். தேவன் அவருடைய தீர்க்கதரிசியினிடத்தில் அவர் அழிவை காண மாட்டார் என்று கூறினார். Hallelujah! He took God's word. He defeated Satan every time. He defeated death on the word of God. Hallelujah! ஹல்லேலூயா! அவர் தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டார். ஒவ்வொரு முறையும் அவர் அதை கொண்டு சாத்தானை தோல்வியுறச் செய்தார். ஹல்லேலூயா! He defeated death. And when they killed him, and he died a sinner, my sins and your sins upon him, he went down. I can see him knock at that door there, and them lost souls come out and said, well, who are you? அவர் மரணத்தை தோல்வியுறச் செய்தார். அவர்கள் அவரை கொலை செய்த போது அவர் ஒரு பாவியாக மரித்தார். என்னுடைய பாவங்களும் உங்களுடைய பாவங்களும் அவர் மேல் இருந்தது. அவர் தாழ்விடங்களுக்கு சென்றார். அங்கே அவர் கதவை தட்டுவதை என்னால் காண முடிகின்றது. அந்த கிடந்து போன ஆத்துமாக்கள் வெளியே வந்து, சரி, நீர் யார் என்று கேட்டனர். He said, why didn't you listen to Enoch? Why didn't you listen to those other prophets that preached? They was condemned. அவர், நீங்கள் ஏன் ஏனோக்குக்கு செவி கொடுக்கவில்லை, பிரசங்கித்த மற்ற தீர்க்கதரிசிகளுக்கு நீங்கள் ஏன் செவி கொடுக்கவில்லை என்றார். அவர்களை புறக்கணித்து தள்ளினீர்கள். I'm the Son of God that once lived. My blood's been shed. I come to tell you I'm fulfilled what the prophet said I'd do. ஒரு சமயத்தில் ஜீவித்துக் கொண்டிருந்த தேவகுமாரன் நான் தான். என்னுடைய ரத்தம் சிந்தப்பட்டது. நான் செய்வேன் என்று தீர்க்கதரிசிகள் கூறினதை நான் செய்து நிறைவேற்றினேன் என்பதை உங்களுக்கு கூற நான் வந்தேன் என்றார். Right on down past the demons, right into hell, taking the keys of death and hell away from the devil, hung him on his side, started back up. Hallelujah. சரியாக அந்த நேரத்தில் பிசாசுகளை கடந்து நேராக நரகத்துக்குள் சென்று மரணம், பாதாளம் இவைகளின் திறவுகோல்களை சாத்தானிடமிருந்து பிடுங்கிக் கொண்டு அவருடைய இடுப்பில் சொருகிக் கொண்டு மேலெழும்பி வர துவங்கினார். அல்லேலூயா! Early in the morning. Hallelujah. Let's draw a little picture here. Early in the morning. There's another group laid over here in paradise. விடிய காலையில் எழும்பி, அல்லேலூயா, நாம் இங்கே ஒரு படத்தை வரைவோம். விடியற் காலையில் இங்கே பரதீசியில் இன்னொரு கூட்டம் இருக்கிறது. Not there now. Now you good Catholic friends that believe the intercession of saints, if you're talking to a saint in your church, that man is a sinner. He's in hell or waiting out for his judgment. இப்பொழுது அவர்கள் அங்கு இல்லை. பரிசுத்தவான்களின் பரிந்து பேசுதலை விசுவாசிக்கும் பெரிய கத்தோலிக்க நண்பர்களே, நீங்கள் உங்களுடைய சபையில் உள்ள ஒரு பரிசுத்தவானோடு பேசுகிறீர்கள் என்றால் அந்த மனிதன் ஒரு பாவி, அவன் நரகத்தில் இருக்கிறான் அல்லது அக்கறையிலே நியாய தீர்ப்புக்காக காத்து கொண்டிருக்கிறான் என்றாகும். அவன் ஒரு பரிசுத்தவானாய் இருந்தால் அவன் தேவனுடைய மகிமைக்குள்ளாக இருப்பான். அவனால் திரும்பி வர முடியாது. அது சரியே, என்னால் அதை நிரூபிக்க முடியும். காளையின் ரத்தத்தால் பாவங்களை நீக்கி போட முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தமோ பாவங்களை இல்லாமலாக்கிவிடும். I can see Jesus go up to there where paradise, there's old Abraham, Isaac and Jacob and them in there, Samuel and all the rest of them in there. I hear him knock at the door. இயேசுவானவர் அங்கே மேலே பரதீசுக்கு போவதை என்னால் காண முடிகிறது. அங்கே வயதான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இன்னும் மற்றவர்களும் இருந்தனர். சாமுவேலும் இன்னும் மற்றவர்களும் இருந்தனர். அவர் அங்கே போய் கதவை தட்டுகின்றதை என்னால் கேட்க முடிகின்றது. Amen. Oh, I love this. It's getting right. Feel kind of religious now. ஆமென். ஓ, இதை நான் நேசிக்கிறேன். நான் சரிப்படுத்தப்படுகிறேன். இப்பொழுது ஏதோ ஒரு விதமான மார்க்க சம்பந்தமான உணர்வு எனக்கு உண்டாகிறது. I can see him look over there and hear him say, who's out there? Who's there? அங்கே உள்ளே நோக்கி அவர் பார்க்கிறது என்னால் காண முடிகின்றது. என்னால் இதையும் கேட்க முடிகின்றது. அதாவது அங்கே யார் இருக்கிறது, அங்கே இருக்கிறது யார் என்று. He said, this is Abraham talking. Who is it? I'm the seed of Abraham. Amen.
அதற்கு நான் தான் ஆபிரகாம் பேசுகிறேன், யார் அது என்றான். அதற்கு அவர், நான் ஆபிரகாமின் வித்தாய் இருக்கிறேன் என்றார். ஆமென். ஆபிரகாம் கதவண்டை வருகிறது நான் காண்கிறேன். கதவை திறக்கிறார். இயேசுவானவர், நான் ஆபிரகாமின் வித்தாய் இருக்கிறேன் என்றார். Daniel said, look there, there's a stone that I saw you down the mountain. அங்கே பாருங்கள், மலையிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டதாய் நான் கண்ட அந்த கல் அங்கே இருக்கிறது என்று தானியேல் கூறினார். I can hear Ezekiel say, there he is. I see him like dust under his feet, the clouds are moving. When the rams clapped their hands, the leaves, and they all shouted. அதோ அவர் இருக்கிறார். அவருடைய பாதங்களின் கீழ் இருக்கின்ற தூசியை போல மேகங்கள் அசைந்து அவைகளின் கரங்களை தட்டவும் இலைகள் மற்ற யாவும் ஆர்ப்பரித்த போது நான் அவரை கண்டிருக்கிறேன் என்று எசேக்கியேல் கூறுகின்றதை நான் கேட்கிறேன். Oh, I can see the different ones. They're in paradise waiting for him. ஓ, அங்கே பரதேசிக்குள் வித்தியாசமானவனை என்னால் காண முடிகின்றது. இவருக்காக அவர்கள் காத்துக் கொண்டிருந்தார்கள். I hear him say, come on, it's breaking daylight over in Jerusalem. You got to go out of here. வாருங்கள், எருசலேம் பொழுது விடிந்து விட்டது, நாம் இங்கிருந்து வெளியே போக வேண்டும். We're going up because you trusted in the blood of the bulls and goats, waiting for the time that my blood, but my blood's been shed up there on Calvary. I am the incarnate Son of God. All sin, death, and pain. We're on the road out. நாம் மேலெழும்பி போகிறோம். ஏனென்றால் நீங்கள் காளைகள் ஆட்டுக்கிடாக்கள் ரத்தத்தில் நம்பிக்கையா இருந்து கொண்டு என்னுடைய ரத்தத்தின் நேரத்துக்காக காத்துக் கொண்டிருந்தீர்கள். ஆனால் அங்கே கல்வாரின் மேல் என்னுடைய ரத்தமானது சிந்தப்பட்டாயிற்று. நான் அவதரித்து வந்த தேவனுடைய குமாரன், எல்லா பாவ கடன்களும் செலுத்தப்பட்டாயிற்று. இப்பொழுது நாம் வெளியே போகின்ற பாதையில் இருக்கிறோம் என்று அவர் கூறுகின்றதை என்னால் கேட்க முடிகின்றது. Glory to God. ஹல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. I can see Abraham grab Sarah by the arm, and here they come. ஆபிரகாம் சாராளுடைய கரத்தை பற்றி இழுத்துக் கொண்டு இதோ அவர்கள் வெளியே வருகின்றதை என்னால் காண முடிகின்றது. In Matthew 27, when he came out, I can hear him make a little stop around in Jerusalem. மத்தேயு 27 அவர்கள் வெளியே வந்தபோது அவர்கள் அங்கே எருசலேமில் சற்று இருந்து போகலாம் என்று கூறுவதை என்னால் கேட்க முடிகின்றது. And the first thing you know, I can see Caiaphas and them standing on the street saying, tell me that guy rose. I say, who is that guy going there? That young fella. That young girl. காய்பாவும் மற்றவர்களும் அங்கே வீதியிலே நின்று கொண்டு அந்த ஆள் உயிர் தெழுந்து விட்டான் என்று என்னிடத்தில் கூறினார்கள். இந்தாப்பா, அங்கே போய் கொண்டிருக்கிற அந்த ஆள் யார்? அந்த வாலிப பையனும் அந்த வாலிப பெண்ணும் யார் என்று கூறுகிறதை என்னால் கேட்க முடிகின்றது. Not old no more. That was Abraham and Sarah. இனி ஒருபோதும் வயதானவர்களா இருக்க போவதில்லை. அது ஆபிரகாமும் சாராளுமே. And they vanished. They looked, somebody's watching. அவர்கள் மறைந்து விட்டார்கள். அவர்கள் நோக்கி பார்த்து யாரோ நம்மை கவனிக்கிறார்கள். They could have vanished just like he went through the wall. The same kind of a body. Hallelujah. Right? அந்த மதிலின் ஊடாக அவர் கடந்து சென்றது போலவே அவர்களால் மறைந்து போக முடியும். அதே விதமான சரீரம். ஹல்லேலூயா. சரியா? There's all the prophets them walking around, looking around the city. இதோ இருக்கிறார்கள் எல்லா தீர்க்கதரிசிகளும் மற்றவர்களும் சுற்றி நடந்து பட்டணத்தை சுற்றி பார்த்து கொண்டிருந்தார்கள். And Jesus led God on up over the stars, moon, clouds, and let captive give some to man. இயேசுவானவர் அவர்களை நட்சத்திரங்கள், சந்திரன், மேகங்கள் இவைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக நடத்தி கொண்டு சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார். Jesus sits today at the right hand of the Father, climbed up there, sat down to all his foes, he made his footstool. இயேசுவானவர் இன்றைக்கு பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அங்கே உன்னதத்துக்கு ஏறி அவருடைய சத்துருக்களை அவருக்கு பாதபடியாக்கி போடுமட்டாய் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். And today, my dear Christian friends, demons are working on every hand, and God's Spirit's moving right out on the other hand to counteract it every time. என்னுடைய அருமையான கிறிஸ்தவ நண்பனே, இன்றைக்கு பிசாசு ஒவ்வொரு பக்கத்திலும் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். தேவனுடைய ஆவி நேராக அசைவாடிக் கொண்டே போய் இன்னொரு பக்கமாக பார்த்தால் அதற்கு எதிர்மறையாக எல்லா நேரத்திலும் கிரியை செய்கிறது. Hallelujah! There you are. Newspapers and digests and everything else is declaring they're watching, they can't see what it is. ஹல்லேலூயா.
அங்கேதான் காரியம். தினசரி பத்திரிகைகளும் சிற்றுரை புத்தகங்களும் மற்றெல்லா காரியங்களும் அதை அறிவித்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது என்ன என்று அவர்களால் காண முடியாது. What is it? It's the foreshadow of the great showdown that's coming pretty soon between God and devil. Get on God's side and be right in your heart. Amen. அது என்னவாய் இருக்கிறது? தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையே சீக்கிரத்தில் வர இருக்கிற மகத்தான முடிவு காணுதலின் முன்னிழலாய் அது இருக்கிறது. தேவனுடைய சார்பில் சென்று உங்கள் இருதயத்தில் சரியாயிருங்கள். ஆமென். Not long ago I was up Toledo High having a meeting. I'm going to close. இங்கே சமீபத்தில் நான் ஒஹாயோவில் உள்ள டொலடோவில் ஒரு கூட்டம் நடத்தி கொண்டிருந்தேன். நான் முடிக்கப் போகிறேன். You see what I mean by demons? They are working. They're very religious. பிசாசுகளை குறித்து நான் என்ன கூறுகிறேன் என்பது உங்களுக்கு புரிகின்றதா? அவைகள் கிரியை செய்து கொண்டிருக்கின்றன. அவைகள் மிகவும் மார்க்க சம்பந்தமானவைகள். Just as religious, they go to church every Sunday. Repeat the Apostles' Creed and sing the doxology. Oh my. Just as religious as they can be. அவ்வளவு மார்க்க சம்பந்தமாய் இருந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சபைக்கு போகும். அப்போஸ்தலர் கோட்பாட்டை அப்படியே திருப்பி திருப்பி கூறும். துதி பாடல்களை பாடும். ஓ என்ன அந்த அளவுக்கு மார்க்க சம்பந்தமாய் இருக்கும். Brother Branham, you mean that's the truth? சகோதரன் பிரண்ணாம், நீர் கூறுவதெல்லாம் உண்மைதானா? That's the kind of a spirit that hung Jesus Christ to the cross, and Jesus said, "You're of your father the devil." அந்த விதமான ஆவிதான் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் தொங்க வைத்தது. நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள் என்று இயேசு அவர்களை பார்த்து கூறினார். Now some of them said, "Oh, Russia's the Antichrist." Never. அவைகளில் சில ருசியா அண்டி கிறிஸ்துவாய் இருக்கிறது என்று கூறுகிறது. ஒருபோதும் கிடையாது. Russia's not the Antichrist. The Antichrist will be so religious it'll fool the very elect if possible. ரஷ்யா அண்டி கிறிஸ்து அல்ல. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் ஏமாற்றும்படியாக அது அவ்வளவு மார்க்க சம்பந்தப்பட்டதாய் இருக்க போகின்றது. Remember, God takes his man but never his spirit. The devil takes his man but never his spirit. நினைவிருக்கட்டும், தேவன் அவருடைய மனுஷனை எடுக்கின்றார், ஆனால் அவருடைய ஆவியை ஒருபோதும் எடுக்கிறதில்லை. சாத்தான் அவருடைய மனுஷனை எடுத்து விடுகிறான், ஆனால் அவருடைய ஆவியை ஒருபோதும் எடுத்து விடுகிறதில்லை. Now there they are. Suit yourself. I'm only responsible for truth. இதோ அவைகள் இருக்கின்றன. உங்களையே நீங்கள் பொருத்திக் கொள்ளுங்கள். நான் சத்தியத்துக்கு மட்டுமே பொறுப்பாளி. Demons working yesterday. I had them in the physical realm. Today I'm showing you in the spiritual realm, where they are in the religious realm. பிசாசுகள் கிரியை செய்கின்றன. நேற்றைய தினம் சரீர ஆதிக்கத்தில் அவைகளை குறித்து தியானித்தோம். இன்றைக்கோ ஆவிக்குரிய ஆதிக்கத்திலே, மார்க்க சம்பந்தமான ஆதிக்கத்திலே அவைகள் எங்கே இருக்கின்றன என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். Where they are out there called cancer, and they call this, that, and the other. But I prove to you by the Bible they are devils. அங்கே எங்கோ அவைகள் புற்றுநோய் என்று அழைக்கப்படுகின்றது. அதை அவர்கள் இதுவென்றும் அதுவென்றும் மற்ற ஏதோவென்றும் அழைக்கிறார்கள். ஆனால் நான் வேதத்தை கொண்டு அவைகள் பிசாசுகளா இருக்கின்றன என்று உங்களுக்கு நிரூபித்தேன். Now over here today, here they are again in the religious realm. Very religious, very pious. இப்பொழுது இந்த இடத்தில் இன்றைக்கு அவைகள் மார்க்க சம்பந்தமான ஆதிக்கத்தில் அதிமார்க்க சம்பந்தமாக மிக பக்தி உள்ளதாக மீண்டுமா இங்கே இருக்கின்றது. If you begin, brother, and think, Cain, the very beginning of it, was a very religious man. நீங்கள் துவங்கி சகோதரனே சிந்திப்பீர்களானால் அதன் துவக்கமான காயின் ஒரு மிகுந்த மார்க்க சம்பந்தமான மனிதனாயிருந்தார். Esau was a very religious man. Judas was a very religious man. ஏசா ஒரு மிக மார்க்க சம்பந்தமான மனிதன். யூதாஸ் ஒரு மிக மார்க்க சம்பந்தமான மனிதன். It's religion. Ain't the outside world is right in the ranks. What's that? Demonology. அது மார்க்கமாய் இருக்கிறது. அது ஒன்றும் வெளி உலகம் அல்ல. அது இங்கே நமக்குள்ளே இருக்கிறது. அதை கவனியுங்கள். பேய் சாஸ்திரம். Maybe a little later on sometime I can get to it a little more. We're getting late. ஒரு கால் கொஞ்சம் கழித்து எப்போதாவது சில சமயங்களில் நான் சற்று இன்னும் அதிகமாக இதை குறித்து பார்ப்போம். நமக்கு நேரமாகின்றது. Condemn no one. Love everybody. If you can't love from your heart, then Christ is not with you. ஒருவரையும் குற்றவாளி என்று தீர்க்காதே, எல்லாரையும் நேசி. உன்னுடைய இருதயத்திலிருந்து உங்களால் நேசிக்க முடியவில்லை என்றால் கிறிஸ்து முன்னோடு இல்லை என்பதாகும். At Toledo, Ohio, I went into a little restaurant. I've been eating in a place, a little Dunkard place, lovely little place. It was so nice. ஒஹாயோவில் உள்ள டொலடோவில் ஒரு சிறிய உணவு பிடித்துக்குள் சென்றேன்.
நான் டன்கட் என்ற இடத்தில் ஒரு அருமையான இடத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன். அவர்கள் அருமையானவர்கள். That afternoon, they'd closed up to go to Sunday school, and when they did, I had to go across the street to a whirly little old place, and I walked in there. அன்று பிற்பகல் அவர்கள் விடுதியை அடைத்துவிட்டு ஞாயிறு பள்ளிக்கு சென்றிருந்தனர். அவர்கள் அதை செய்ததினால் நான் வீதியை கடந்து உலக பிரகாரமான இன்னொரு சிறு விடுதிக்கு சாப்பிட போக வேண்டியதாயிற்று. நான் அங்கே உள்ளே சென்றேன். And I know it's illegal to gamble in Ohio. Here stood a state police with his arm around a girl, his hand hanging here on her bosom, playing a slot machine. சூதாடுவது ஒஹோயோவில் சட்டவிரோதமானது என்று நான் அறிவேன். அங்கே ஒரு அரசாங்க காவல்துறையில் பணி செய்பவன் ஒரு பெண்ணின் மேல் சுற்றி கரத்தால் அவளை பிடித்துக் கொண்டு சூதாடி கொண்டிருந்தான். The law of our states and nation, all gone. Pitiful. நம்முடைய நாட்டின் தேசத்தின் சட்டமெல்லாம் போய்விட்டது. பரிதாபம். I trust on Christ the solid rock I stand, all other ground is sinking sand. Nothing else left to try. நிலையான கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நான் நம்பிக்கையாய் இருக்கிறேன். நான் நிற்கும் பாறை கிறிஸ்து தான். வேறெல்லா இடமும் சொறி மணல் தான். வேறெந்த இடமும் இல்லை. அது சரிதான். I looked back there and there was a beautiful young lady, probably in her teens, 19 years old. And what they were doing, them boys back there around a table. It was hard. நான் அங்கே திரும்பி பார்த்தேன். அங்கே ஒரு அழகான வாலிப பெண் சுமார் 18-19 வயது இருக்கலாம். பின்னால் இருந்த அந்த பையன்கள் எல்லாம் மேஜையை சுற்றி கொண்டு அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள். அது பயங்கரமாய் இருந்தது. Well, I sat down there, and now to my surprise, sitting right here where a lady came over and said, "Will you have a chair?" I said, "Thank you, I wanted breakfast." நான் அங்கே உட்கார்ந்தேன். என்னுடைய ஆச்சரியத்திற்கு சரியாக நான் உட்கார்ந்து கொண்டிருந்த இடத்தில் ஒரு அம்மாள் வந்து உட்காரீர்களா என்று கேட்டால் அதற்கு நான் நன்றி, எனக்கு காலை ஆகாரம் வேண்டும் என்றேன். And sitting in a chair here sat an elderly lady as old as my mother, 55, 58 years old. She had a little pair of those little ungodly clothes they wear. இங்கே நாற்காலியில் உட்கார்ந்திருக்கையில் ஒரு முதிர் வயதான அம்மாள் தெய்வீகமற்ற 2 உடைகளை அணிந்தவளாய் உட்கார்ந்தாள். என் தாயாரை போன்று அவளுக்கு வயது ஏறக்குறைய 55, 58 இருக்கலாம். They claim it's cool. Science says you're crazy. அந்த நேரம் குளிர்ச்சியான நேரம் என்று கூறுகிறார்கள். விஞ்ஞானம் உங்களுக்கு பைத்தியம் என்று கூறுகிறது. Certainly it's not. You just want to show your naked self. It's a shame, a disgrace. நிச்சயமாக அப்படி இல்லை. நீங்கள் உங்கள் நிர்வாணத்தை காட்ட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். அது வெட்கம், அவமானம். The lady won't put them on. A woman will, but a lady won't. ஒரு சீமாட்டி அப்படி உடுத்த மாட்டாள். ஒரு ஸ்திரீ வேண்டுமானாலும் அப்படி செய்வாள். ஆனால் ஒரு சீமாட்டி அம்மாள் அப்படி உடுத்த மாட்டாள். And then there she was sitting there. Her poor flesh was flabby. ஆக அவள் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தால் அவளுடைய தசைகள் எல்லாம் தளர்ந்து போயிருந்தது. She had that kind of an orchid looking manicure or what you call it on her lips. அவளுடைய நகங்களில் எல்லாம் உதடுகளில் எல்லாம் ஒரு விதமான வர்ணம் தீட்டி இருந்தாள். And a little bitty hair cut like a man and buzzed all up with the Bible said, which is a disgrace. ஒரு ஆணை போன்று தலைமயிரை சிறிதாக வெட்டி இருந்தால் எல்லாமாய் ஒரு விதமாய் இருந்தது. வேடாகமும் அதை அவலட்சணமாய் இருக்கிறது என்று கூறுகிறது. And a woman that a man, the Bible claims if a woman cuts her hair, a man's got a right to put her away in divorcement because she's not honest with him. ஒரு ஸ்திரீயானவள் தன் தலைமயிரை வெட்டிக் கொள்வாளானால் அவளை விவாகரத்து செய்ய புருஷனுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஏனென்றால் அவள் அவனுக்கு உண்மையா இல்லை என்று வேதம் கூறுகிறது. We have to get down and preach the Bible here some of these days. நாம் இங்கே இந்நாட்களில் இறங்கி வேதாகமத்தை பேச வேண்டியதாக இருக்கிறது. Said if she bobs her hair, she dishonors her husband. If she's dishonorable, she ought to be put away. அவள் தன் தலைமயிரை வெட்டிக் கொள்ளும் போது அவளுடைய புருஷனை அவள் கனவீனப்படுத்துகிறாள் என்று கூறுகிறது. அப்படி அவள் கனவீனமுள்ளவளா இருக்கும் போது அவள் தள்ளப்பட வேண்டியவளா இருக்கிறாள். You can't marry another, but you can put her away. நீயோ இன்னொருவளை மணந்து கொள்ள கூடாது, ஆனால் அவளை நீ தள்ளிவிடலாம். Boy, that's going hard. I can feel it. But that's the truth. பையனே, அது மிகவும் கடினமாய் போய்க் கொண்டிருக்கிறது. என்னால் அதை உணர முடிகின்றது. ஆனால் அது சத்தியமாய் இருக்கிறது. Oh, used to be we had it in the Holy Ghost realms, but we let down the bars. அப்படி இருப்பது வழக்கம். பரிசுத்த ஆவியின் ஆதிக்கத்தில் நாம் அதை உடையவர்களாய் இருந்தோம். ஆனால் நாமோ அவைகளில் எல்லாம் தளர்ந்து போனோம். Oh, brother, you say we let down the bars, we compromise with sin. We let down the bars, the sheep got out, but how did the goats get in? மூத்த சகோதரன் இப்படி கூறுவதுண்டு.
நாம் தளர விட்டு விட்டோம், நாம் தளர விட்டு விட்டோம், நாம் பாவத்தோடு ஒப்புரவாகி விட்டோம், நாம் தளர விட்டு விட்டோம். ஆடு வெளியே போய்விட்டது, ஆனால் வெள்ளாடுகள் எப்படி உள்ளே வந்தது என்று. And you let down the bars. That's what's the matter. You let down the bars. The world and church mixed together. நீங்கள் தளர விட்டு விட்டீர்கள், அதுதான் அங்கே காரியம். நீங்கள் தளர விட்டீர்கள், உலகமும் சபையும் ஒன்றாய் கலந்து விட்டது. Just like the Moabs and the so forth and Balaam, how he married among them. That's just exactly the same thing today. மோவாபியரும் மற்றவர்களும் பாலாமும் போன்று எப்படியாய் அவர்களுக்குள் திருமணம் செய்து கொண்டார்கள், சரியாக அதே காரியம்தான் இன்றைக்கு இருக்கிறது. And the church is all polluted in the Pentecostal age of the latest age, which gets lukewarm and spurred out of God's mouth. சபையானது எல்லாமாய் அசுசியாய் இருக்கிறது. பெந்தேகோஸ்தே காலம்தான் லவோதிக்கேயா காலமாய் இருக்கிறது. அது வெதுவெதுப்பாய் இருந்து தேவனுடைய வாய் நின்று வாந்தி பண்ணப்பட்டிருக்கிறது. Now the whole group God calls his remnant takes her home. That's exactly right. Exactly, through the resurrection. அந்த முழு கூட்டத்தில் இருந்து தேவன் அவருடைய மீந்திருப்போரை அழைத்து அவர்களை அவருடைய வீட்டுக்கு கொண்டு போகிறார். அது முற்றிலும் சரியாக அப்படியே உயிர்த்தெழுதலின் ஊடாக கொண்டு போகிறார். And there she was sitting there, lit manicure all over her face, and it was all like that. ஆக அவள் அங்கே முகத்தில் உதடுகள் முதலானவற்றில் வர்ணம் தீட்டிக் கொண்டு அந்த வயதானவள் அங்கே உட்கார்ந்திருந்தாள். She had this here black stuff over her eyes, and she was sweating, is running out, and a poor old thing might have great grandchildren. அவளுடைய கண்களின் மேல் மையிட்டுக் கொண்டிருந்தாள், வியர்த்து வழிந்தோடிக் கொண்டிருந்தது. அந்த பாவம் மூத்தவளுக்கு பேர பிள்ளைகள் கூட இருக்கலாம். And she's sitting there with two old men, and one of them with a big old scarf around his neck in June. Sitting there. அவள் அங்கே வயதான 2 புருஷர்களோடு உட்கார்ந்து கொண்டிருந்தாள். ஒருவன் கழுத்தில் ஒரு பெரிய ருமாலை சுற்றி கொண்டிருந்தான். அதுவும் ஜூன் மாதத்தில் அங்கே இருந்தார்கள். And he got up and was kind of drinking, and she was drinking too, and she's looking around. அவன் எழும்பினான், ஒரு விதமாய் குடித்துக் கொண்டிருந்தான். அவளும் கூட குடித்துக் கொண்டிருந்தாள். அவள் சுற்றுமுற்றும் பார்த்துக் கொண்டிருந்தாள். I thought, oh God, why don't you just wipe the thing off the map? நான் நினைத்தேன், ஓ தேவனே, ஏன் நீர் இவளை பூமியின் மேலிருந்து அப்படியே நீக்கிவிடக் கூடாது? நீர் ஏன் அதை செய்யக்கூடாது? Does my little Sharon, my little baby, my little Sarah, and my little Rebecca have to be raised up in that generation to come and face such stuff as that? என்னுடைய சிறு குழந்தை ஷாரன், மகள் ரெபேக்காவும் அந்த தலைமுறையில் வளர்க்கப்பட வேண்டியவளாய் இருந்தால் இப்படிப்பட்ட காரியங்களின் சூழ்நிலையில் வளர்க்கப்பட வேண்டியதாய் இருக்குமே என்று. I thought, look, I hear these parks and things and what goes on. நான் நினைத்தேன், இந்த பூங்கா முதலான காரியங்களில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று சற்று நோக்கி பாருங்கள். Oh God, I'm glad you took Sharon. If it was your will. ஓ தேவனே, அது உம்முடைய சித்தமாய் இருக்குமானால் நீர் ஷாரனை எடுத்துக் கொண்டதற்கு சந்தோஷப்படுகிறேன். My little Rebecca and little Sarah have to be raised up under such stuff as that, which and them people singing the choir and everything. Now I thought, isn't that a shame? இந்த விதமான காரியங்களின் கீழாக என்னுடைய சிறிய ரெபேக்காவும் ஷாரனும் வளர்க்கப்பட வேண்டுமா? இப்படிப்பட்ட ஜனங்கள் சபை பாட்டு முதலானவைகளில் பாடுகிறார்களே, அது ஒரு அவமானமா இல்லையா? I thought, God, how can your holy righteousness stand it? Look like it's your righteous indignation to fly out there and blow this place up. தேவனே, உம்முடைய பரிசுத்த நீதி எப்படி இதையெல்லாம் தாங்கிக் கொள்ளுகிறது? உம்முடைய நீதியுள்ள கோபாக்கினை அங்கே பறந்து போய் இந்த இடத்தை அப்படியே வெடிக்கச் செய்யும் என்பது போல் தோன்றுகிறதே என்று எண்ணினேன். And I heard the angel Lord said, come aside. I walked through there, and when he got through with me, I felt like a different person. கர்த்தருடைய தூதனானவரிடத்தில் ஒரு புறம் ஒதுங்கி வா என்றார். நான் அங்கே நடந்து போனேன். அவர் என்னோடு காரியத்தை முடித்த பின்னர் நான் முற்றிலுமாக வித்தியாசமாக இருப்பதை உணர்ந்தேன். What are you condemning her for? I said, look at that the way she is. நீ எதற்காக அவளை குற்றம் கண்டு கொண்டிருந்தாய் என்றார். அதற்கு நான், அதை சற்று நோக்கி பாரும், அவள் இருக்கின்ற விதத்தை பாரும் என்று கூறினேன். And here's what I saw a vision. I saw a world like this around it. Another world. அப்பொழுது நான் ஒரு தரிசனம் கண்டேன். இந்த விதமாக உருண்டையாக ஒரு உலகத்தை நான் கண்டேன். இன்னொரு உலகத்தை கண்டேன். But this world here, it had a rainbow around it. And that was the blood of Christ that protects God's wrath. ஆனால் இங்கே உள்ள இந்த உலகம் அதை சுற்றிலுமாய் அது ஒரு வானவெல்லை உடையதாக இருந்தது. அது தேவனுடைய கோபாக்கினியை பாதுகாக்கும் கிறிஸ்துவனுடைய ரத்தமாய் இருந்தது. He could look upon that. He'd destroy the thing right now. Because he said the day you get there, that day you die. So he'd do it. அவரால் மட்டும் அதை மறக்க முடியவில்லை என்றால், இதை புசிக்கும் நாளில் நீங்கள் சாகவே சாவீர்கள் என்று அவர் கூறியுள்ள காரணத்தினால் அதை அப்பொழுதே அழித்து போட்டிருப்பார்.
எனவே அவர் அதை செய்வார். Then I thought like this, I seen myself, although I didn't do that, but I was a sinner anyhow. அப்பொழுது நான் இந்த விதமாய் சிந்தித்தேன், நானே அதை கண்டேன், நான் அதை செய்யவில்லை என்றாலும், ஆனால் எப்படியாயினும் நான் ஒரு பாவி. And then the blood of Jesus Christ acts to us like a bumper. See? அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒன்றோடொன்று மோதாதபடி இடையே நிற்கிற தடையாயிருந்தது. புரிகின்றதா? That when I sinned, my sins hit him and he jarred his precious head, and I could see the tears and blood running down. Forgive him, Father. He don't know what he's doing. அதாவது நான் பாவம் செய்யும் போது என்னுடைய பாவம் அவரை தாக்குகிறது. அவருடைய வெளியேற பெற்ற சிரசை கொடூரமாய் தாக்கி கண்ணீரும் ரத்தமும் வழிந்தோட, பிதாவே அவனை மன்னியும், என்ன செய்கிறான் என்று பிதாவே அவன் அறியாதிருக்கிறான் என்று கூறுகிறதை என்னால் காண முடிந்தது. Not do something else and forgive him, Father. நான் வேறு ஏதோ காரியம் செய்கிறேன், அது போய் அவரை தாக்குகிறது, அவரோ அவனை மன்னியும் பிதாவே என்று கூறுகிறதை என்னால் காண முடிகின்றது. If it ever passed him, I'd have been destroyed. அது எப்பொழுதாகிலும் அவரை கடந்து சென்றால் நான் அழிந்து போயிருப்பேன். And if I never accept his grace, and the day my soul sails beyond that, I'm already judged. I've rejected. There's nothing left but judgment. நான் மட்டும் அவருடைய கிருபையை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்து என்னுடைய ஆத்துமா அதை கடக்கும் அந்த நாளன்று நான் ஏற்கனவே நியாயம் தீர்க்கப்பட்டிருப்பேன், நான் தள்ளப்பட்டிருப்பேன். நியாய தீர்ப்பை தவிர அங்கே வேறொன்றும் விடப்பட்டிருக்காது. Judge have already been judged. God said the day you eat there, that day you die. You're judged right. This is the judgment seat this afternoon. Your attitude towards Christ. நியாயம் தீர்க்கப்பட்டாயிற்று, நான் ஏற்கனவே நியாயம் தீர்க்கப்பட்டாயிற்று, நீங்கள் அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவீர்கள் என்று தேவன் கூறினார். நீங்கள் சரியாக நியாயம் தீர்க்கப்பட்டீர்கள். தேவன் பட்சமாய் உள்ள உங்களுடைய மனப்பான்மைக்கு இந்த பிற்பகலில் இதுவே உங்களுடைய நியாயஸ்தலமாய் இருக்கிறது. And then I thought, yes, that's right. பிறகு நான் நினைத்தேன், ஆம், அது சரிதான் என்று. And I seen one day, I crawled up to him. I seen my old book laying there, a sinner. There laid everything on it. I seen my sins, is what was doing it. And I said, Lord, will you forgive me? ஒரு நாள் நான் அவரண்டைக்கு ஊர்ந்து சென்றதை கண்டேன். என்னுடைய பழைய புத்தகம் அங்கே இருக்கிறதை கண்டு ஒரு பாவியாக அதற்குள் என்னுடையதெல்லாம் இருந்தது. என்னுடைய பாவமே அதை செய்கிறதை நான் கண்டேன். நான், கர்த்தாவே நீர் என்னை மன்னியும் என்று கூறினேன். Took his hand in his side, got some blood out, wrote it across the top and said, pardon. Throwed it back in the sea of forgetfulness to remember it no more. It was gone forever. அவருடைய பக்கத்திலிருந்து அவருடைய கரத்தை எடுத்து கொஞ்சம் ரத்தத்தை எடுத்து அதன் மேலாக மன்னிக்கப்பட்டது என்று எழுதினார். அதை அப்படியே மறதி கடலில் இனி ஒருபோதும் நினைவு கூறாதபடி பின்னாக தூக்கி எறிந்து என்றென்றைக்குமாக அது போய்விட்டது. He said, I forgive you, but you're condemning her. அவர் சொன்னார், நான் உன்னை மன்னிக்கிறேன், ஆனால் நீயோ அவளை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறாய் என்றார். That changed my idea. I said, Lord, have mercy. அது என்னுடைய கருத்தை அப்படியே மாற்றி, கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும் என்று கூவினேன். After I come out of it, I walked over and sat down. I said, how do you do, ma'am? She said, oh, hello. நான் அந்த தரிசனத்திற்குள்ளிருந்து வெளிவந்ததும் நான் நடந்து அவளண்டை போய் உட்கார்ந்து எப்படி அம்மா இருக்கிறீர்கள் என்று கூறினேன். அவள் அதற்கு ஒரு ஹலோ என்றாள். I said, if you'll pardon me, I said, I'm Reverend Branham, a minister. நீங்கள் என்னை மன்னித்தால் நான் தான் சங்கை பிரண்ணாம், ஒரு ஊழியக்காரன் என்று கூறினேன். She said, oh, excuse me, excuse me, Reverend Branham. அதற்கு அவள், ஓ என்னை மன்னியுங்கள், என்னை மன்னியுங்கள், சங்கை பிரண்ணாமா என்றாள். I said, lady, I was told her the story. I said, I was standing there. And I was condemning you and thinking, what a horrible thing. Maybe you've got children. She said, I have. நான் அவளிடத்தில் அம்மா என்று அழைத்து நடந்ததை அவளிடம் கூறினேன். நான் அங்கே நின்று கொண்டு உங்களை கடிந்து கொண்டு என்ன ஒரு பயங்கரமான காரியம், ஒரு கால் உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கலாம் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன் என்று கூறினேன். அதற்கு அவள், எனக்கு பிள்ளைகள் உண்டு என்றார். I said, what caused the way to go wrong? She began to unfold a story to me that would rend the heart of anything. நீங்கள் தவறான பாதையில் போக காரணமாய் இருந்தது என்ன என்றேன். அவள் எனக்கு ஒரு கதையை வெளியாக்கி கொடுக்க அது யாருடைய இருதயத்தையும் கெடுக்கத்தக்கதாயிருந்தது.
I said, I was asking God, why didn't you just rake such off the earth? Here you here with these two drunken men, and you're drunk yourself. நான் சொன்னேன், இப்படிப்பட்டதை ஏன் பூமியிலிருந்தே நீக்கிவிடக் கூடாது? இங்கே நீங்கள் இரண்டு குடிக்காரர்களோடு நீங்களும் குடித்தவர்களாய் உட்கார்ந்து கொண்டிருந்தீர்கள் என்று தேவனிடத்தில் கேட்டுக்கொண்டிருந்தேன் என்று. Now I said, someday that blood is holding God's wrath off from me. You're going to die one of these days, and then you're free moral agent now. You can reject or receive. நான் சொன்னேன், தேவனுடைய கோபாக்கினை உங்கள் மேல் வராதபடி அந்த ரத்தம் அதை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறது. என்றோ ஒரு நாளில் நீங்கள் மரிக்கப் போகிறீர்கள். இப்பொழுதோ நீங்கள் ஒரு சுயாதீனம் உள்ளவளாய் இருக்கிறீர்கள். நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது நிராகரிக்கலாம். I said, but someday your soul's going to be on there where there's no mercy left. If you die in your sins, you're already judged and you're going to hell. ஆனால் என்றோ ஒரு நாள் உங்களுடைய ஆத்துமா அதையும் தாண்டி போகும். அப்போது அங்கே இரக்கமே இருக்காது. நீங்கள் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். நீங்கள் ஏற்கனவே நியாயம் தீர்க்கப்பட்டாயிற்று. நீங்கள் நரகத்துக்கு போகிறீர்கள் என்று. You know what? That woman slipped out of that seat there in that restaurant. We had a prayer meeting like you never heard in your life, and she come to Christ. என்ன நடந்தது தெரியுமா? அந்த அம்மாள் அந்த உணவு விடுதியில் இருக்கையை விட்டு எழுந்தாள். உங்களுடைய ஜீவியத்திலேயே நீங்கள் கேள்விப்பட்டிராத ஒரு ஜெப கூட்டம் எங்களுக்கு அங்கே உண்டாயிருந்தது. அவள் கிறிஸ்துவனிடத்துக்கு வந்தாள். What was it? Don't condemn them. Tell them the gospel. அது என்னவா இருந்தது? அவர்களை ஆக்கினைக்குள் தீர்க்காதே, அவர்களுக்கு சுவிசேஷத்தை கூறுங்கள். They're demon possessed. They're mortals in this realm. They're influenced from over here. Our influence comes from above. Let's see what we can do with our talents to win others to Christ. அவர்கள் பிசாசினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆதிக்கத்தில் இருக்கின்ற அழிவுள்ளவர்கள். அவர்கள் மேலிருந்த செல்வாக்கினால் ஆண்டு கொள்ளப்படுகிறார்கள். நம்மை ஆண்டு கொள்ளும் செல்வாக்கு மேலிருந்து வருகிறது. நம்மிடத்தில் இருக்கும் தாளந்துகளை கொண்டு நம்மால் என்ன செய்ய முடியும்? கிறிஸ்துவுக்கு மற்றவர்களை ஜெபித்து கொண்டு வர வேண்டும். Our Heavenly Father, thanking Thee for Thy goodness and mercy. I'm sorry, Lord, maybe the people I kept them here so long. எங்களுடைய பரலோக பிதாவே, உம்முடைய நன்மைகளுக்காகவும் இரக்கத்திற்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வருகிறோம் கர்த்தாவே. ஒருவேளை கர்த்தாவே, இந்த ஜனங்களை நான் நீண்ட நேரம் இங்கே காக்க வைத்தேன். But being the closing of these afternoon meetings like this, I wanted to tell them demons, and I chopped too much of it in one place in one sermon. But maybe they can pick it out here and there and understand what I meant. ஆனால் இந்த விதமாக இது முடிக்கின்ற கூட்டமாக இருப்பதனால் பிசாசுகளை குறித்து நான் அவர்களுக்கு கூற விரும்பினேன். ஒரு இடத்தில் ஒரு பிரசங்கத்தில் நான் அதிகமாக குறைத்து விட்டேன். ஆனால் ஒருவேளை அவர்களால் அதை இங்கும் அங்குமாக பொறுக்கி எடுத்து நான் என்ன கூறுகிறேன் என்பதை புரிந்து கொள்ளலாம். You know the intentions of my heart of bringing it. இதை நான் கொண்டு வருவதற்கான என்னுடைய இருதயத்தின் நோக்கத்தை நீர் அறிந்திருக்கிறீர். May people go from here this afternoon, men and women, watch every move they make, but live happy and free. இந்த பிற்பகல் இங்கிருந்து போகின்ற ஜனங்கள், ஆண்களும் பெண்களும், அவர்களுடைய ஒவ்வொரு அசைவையும் கவனித்து, ஆனால் சந்தோஷமாயும் சுவாதீனமாயும் ஜீவிப்பார்களாக. May they know that God has saved them. தேவன் அவர்களை ரட்சித்தார் என்பதை அவர்கள் அறிவார்களாக. And may they look to Him, forget about all the isms and things that's around them, and live peacefully and soberly and in the fear of God. அவர்களை சுற்றி இருக்கின்ற இசங்கள் முதலான காரியங்கள் எல்லாவற்றையும் மறந்து அவரை நோக்கி பார்த்து சமாதானத்தோடும் தெளிந்த புத்தியோடும் தேவனுக்கு பயப்படுகின்ற பயத்தோடும் ஜீவிப்பார்களாக. And then God, when you want to use them for anything, you can speak directly to them and send them wherever you want them to go or whatever you want them to do. அதன் பிறகு தேவனே, நீ எதற்காகவாவது அவர்களை உபயோகிக்க விரும்பினால் நீர் அவர்களிடத்தில் நேரடியாக பேசி நீர் எங்கு வேண்டுமானாலும் அவர்களை அனுப்பும், அல்லது நீர் விரும்புகின்ற எது வேண்டுமானாலும் அவர்களை செய்ய சொல்லும். May people be humble and find Christ in their heart. ஜனங்கள் தாழ்மையாயிருந்து கிறிஸ்துவை அவர்களுடைய இருதயங்களில் காண்பார்களாக. Forgive us, Lord, of our shortcomings, every one of us. எங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய குறைவுகளை மன்னியும் கர்த்தாவே. And we know that the Satan's gone about like a roaring lion everywhere, devouring what he will, wearing religious cloaks. சாத்தான் ஒரு கெர்ச்சிக்கிற சிங்கம் போன்று எங்கேயும் அலைந்து கொண்டு மார்க்க அங்கிகளை அணிந்து கொண்டு அவன் விரும்பின வண்ணமாய் பட்சித்துக் கொண்டிருக்கிறான். Oh
God, these poor little children, look at them. Everywhere they're open and exposed to the people. ஓ தேவனே, இந்த 7 சிறு பிள்ளைகளை எங்கேயும் அவர்களை நோக்கி பாருங்கள். அவர்கள் ஜனங்களுக்கு வெளியரங்கமாயும் காணத்தக்கதாயும் இருக்கிறார்கள். And I pray thee, God, to be merciful to them and save all the lost, heal the sick. அவர்களிடம் இரக்கமாய் இருந்து இழக்கப்பட்டவர்களாய் இருக்கின்றவர்களை ரட்சித்து சுகவீனமாய் இருக்கிறவர்களை சுகப்படுத்துமாய் நான் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். God, we realize that these old devils of sickness coming up on your children, that you have an atonement laying down there to take care of that. தேவனே, உம்முடைய பிள்ளைகளின் மேல் வருகின்றது அந்த பழைய சுகவீனத்தின் பிசாசுகள் என்பதை நாங்கள் உணர்கிறோம். அதற்காக ஒரு பரிகரிப்பு அங்கே கிடக்கின்றது. அது அதை பார்த்து கொள்ளும். And all the devils that would cause them to sin, you got an atonement laying there to take care of it. And I pray that you'll grant it in Jesus' name. Amen. எல்லா பிசாசுகளும் அவர்களை பாவம் செய்ய வைக்கின்றது. அதையெல்லாம் கவனித்துக் கொள்ள உம்மிடத்தில் ஒரு பரிகரிப்பு அங்கே அக்கறையில் கிடக்கின்றது. நீர் இதை அளிக்க வேண்டும் என்று நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். I wonder if there's அப்படி யாராவது இருக்கின்றீர்களா என்று நான் வியக்கின்றேன்.